திருச்சிற்றம்பலம். வாழ்க வான்மொழி வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க. நான்குறை அறங்கள் உங்கள் வாழ்கின்ற மேன்மை போல் செல்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருமணம் அமைச்ச திருமணம் பார்த்திபன் புலம்பெயர்ந்து சிட்னியில் வாழ்ந்தாலும் அவர் நெஞ்சம் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் பெருமக்கூடும். அந்த பெருமாறாரின் திருப்பணிகளை நாங்கள் சொற்களால் சொல்ல முடியும். நெஞ்சத்திலே அவருக்கு இருக்கின்ற சைவ உணர்வு, தமிழ் உணர்வு, சைவம் வேறு தமிழ் வேறு இல்லை என்ற உணர்வு, இந்த பெரும் உணர்வு தான் அவர் லைனாதிவை சேர்ந்த பெருமானா என்றார். கொக்குவிலே இந்த திருமணத்தை அமைத்து மிக சிறப்பாக நடத்தி வருகின்றதோடு இன்றைக்கு தென்னாடு இதழுடைய ஐப்பசி இதழை வெளியிடுகின்ற நாளாகவும், நிறைமதி வழிபாட்டு நாளாகவும், ஐப்பசி நிறைமதி வழிபாட்டு நாளாகும். தர்மபுராதினம் தவத்திரு 27வது சன்னிதானத்திலே மணி விழா நாளாகவும் அமைத்திருக்கிறாரே, நான் பார்த்திபனை எவ்வாறு பாராட்டுவேன். உங்களுடைய திட்டமிடல், உங்களுடைய நிதி பங்களிப்பு, உங்களுடைய உழைப்பு, அனைத்து உள்ளங்களையும் தொண்டர்களையும் ஒன்றாக சேர்த்து அவர்களை வழிநடத்தி அவர்களால் இந்த பணிகளை எல்லாம் எங்கிருந்தாலும் அவர்கள் செய்கிறவாறு செய்கின்ற அவருக்கு உதவியாக இருக்கிற திரு நிலவன் பெருமானார், நிறைய பேர் எல்லாரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறீர்கள். நான் உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். வாழ்க பார்த்திபன் வாழ்க என்று சொல்ல வேண்டிய கடமை எனக்கு. இந்த நிகழ்ச்சிக்காக சென்னையிலிருந்து வந்திருக்கின்ற பெருமகனார் ஒளியரசு ஐயா, தவத்திரு ஒளியரசு ஐயா, அவங்களுடைய துணைவியார் 2 பேரும் இங்கே வந்திருப்பது இந்த மண் செய்த புண்ணியம். நாங்கள் அமைதியாகவும் இணக்கமாகவும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதால் நீங்கள் வரத் தொடங்கிய பின்புதான், நீங்கள் இந்த மண்ணிலே கால் வைக்க தொடங்கிய பின்புதான் இந்த மண், அதுக்கு காரணம் தென்னாடு பார்த்திபன். 1990களில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் துணைவேந்தர் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை சென்னை வந்திருந்தார். என்னிடம் ஏதோ கேட்டார், அவருக்கு விதம் உரைத்தேன். சேக்கலார் அடிப்பொடி TN ராமச்சந்திரன் அவர்களை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சிறப்பித்தது, முதுமுனைவர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. நான் முதுமுனைவர் சேக்கலார் அடிப்பொடி ஐயாவிடம் சொன்னேன், நீங்கள் யாழ்ப்பாணம் போன பின்புதான் யாழ்ப்பாணம் அமைதி பூங்காகவும் மாறிக்கொண்டு வருகிறது. எங்களுக்கும் அது சிவபூமி, இது இலங்கை சிவபூமி, தமிழ்நாடு பாரதம் முழுக்க சிவபூமி. அந்த தொடர்பை படிப்படியாக அறுத்தறுத்து இல்லாமல் பண்ணுற சூழ்நிலையிலே நாங்கள் திரும்பவும் அந்த தொடர்புகளை வளர்ப்பதற்குரிய வாய்ப்பு, நினைத்த நேரம் வரலாம், நினைத்த நேரம் போகலாம் என்ற வாய்ப்பை பலாடி விமான நிலையத்தை எங்களுக்கு தந்ததுடைய பெருமாள் மாவை சேனாதிராஜ் அவருடைய முயற்சியால் தான் பலாடி விமான நிலையத்தை ரணில் விக்ரமசிங்க காலத்தை கொண்டு வந்தார்கள். அதன் மூலம் நாங்கள் இப்பொழுது பெருமானாரை நாங்கள் வைத்திருக்கோம். சிவசண்முகம் ஐயா வைத்திருக்கிறோம்.
பலர் வந்து போறார். இந்த தொடர்பு எங்களுக்கு ஒரு நாள் அல்ல, பல்லாயிரம் ஆண்டு சொல்லும். அதை வெட்டுவதை மீட்டெடுக்கிற முயற்சியில் நானும் ஈடுபட்டு நாகப்பட்டினத்துக்கும் காங்கேந்துரைக்கும் கப்பல் சேவையை ஏற்பாடு பண்றதுக்கு என்னால் முடிந்தது செய்திருப்பேன். ஏனென்றால் இந்த தொடர்பு இருந்தால் தான் நாங்கள் அமைதியா இருப்போம். இந்த மண்ணிலே அமைதியும் அன்பும் அறனும் அருளும் பெருக வேண்டுமானால் தமிழக ஈழ சிவபூமி தொடர்புகள் நெருக்கமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் நாங்கள் தர்ம ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானத்தினுடைய மணி விழா, நான் முதலாக தர்ம ஆதீனத்துக்கு போன போது அவர் பிறந்திருப்பார்னு நினைக்கிறேன். நான் அப்போ பச்சைப்பன் கல்லூரியில மாணவன், முழு அறிவியல் மாணவன். என்ன தொழிற்சாலை தெரியல. என்னுடைய அறையில என்னோட இருந்தவர் மலேசியாவில இருந்து வந்த ஒரு மலாய்க்காரர் முஸ்லிம். அவரை அழைத்து கொண்டு தருமபுர ஆதீனம், திருவாவூர் ஆதீனம், திருப்பரங்குன்றம், காசிமடம், சிதம்பரம், திருக்கோயில் மற்றும் போயிட்டு வந்தார். அவர் வந்தார். அப்பதான் நான் முதல் தருமபுரம் 1965 இப்போ 65ஆம் ஆண்டு தவத்திருவடியர் செய்ய சொன்ன மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டம். நான் சிறையில் இருந்தேன், என்னை சிறையில் போட்டேன். ஏன்னா நான் பச்சை பெண்களூர்ல இருந்தேன். பச்சை பெண்களூர்ல தான் அந்த போராட்டம். அப்புறம் அந்த கமிஷனர் ராஜகோபால், என்னப்பா நீ இலங்கை மாணவனாச்சு, நீ எப்படி சிறையில் இருக்கலாம், இலங்கைக்கு சொல்லணும், அரசுக்கு சொல்லணும்னு என்ன கூப்பிட்டாரு. கூப்பிட்டு போயிரு இலங்கைக்கு. நான் தான் போக முடியாது, ஏன்னா அது மாசி மாதம் பங்குனி சித்திரையில இங்க தேர்வு, நான் போக மாட்டேன். ஸோ அவங்க அப்புறம் சிறையில இருந்து கூப்பிட்டு அவர் அலுவலகத்திலே ஒரு அறை போட்டு வச்சு, நான் இலங்கை மாணவர் சிறை வைக்கிறேன்னா அது தனி. அந்த காலத்துல சன்னிதானத்துல போனேன் நான். அதுக்கப்புறம் தான் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் நான் போய் பார்த்தேன் சன்னிதானத்தை. அப்போ 25வது குருமகா சன்னிதானம். அப்போ போன போது பேராசிரியர் குருசாமி தேசியர் தான் என்ன வர, எனக்கு தெரியாது எப்படி போறதுன்னு. போகும்போது சொன்னார், போன உடனே நீ காலில் விழுந்து கும்பிடணும், அதெல்லாம் முன்னுக்கே சொல்லிடுவாங்க. நாங்கள் 2 பேரும் போய் அப்படியே அடிப்படிந்து விழுந்து கும்பிட்டோம். அவர் இப்ப 26வது குருமகா சன்னிதானத்தை பற்றி நிறைய பேச மாட்டார், செயல் வீரர். அவருடைய காலத்தில் நடந்தது போற பிறகு இப்பொழுது நடக்கலாம் 27வது. அவர் தான் அந்த தருமபுர ஆதீனத்தை ஒரு மிக பெரிய திருமடமாக, சைவ தமிழ் திருமடமாக மாற்றியவர் 25வது. அவர் எனக்கு பேசல, வந்திருக்கீங்களா கொண்டாப்பா. அந்த அப்பா 7 திருமுறைகளை வெளியிட்டிருந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் வரைக்கும் தான் வெளியிட்டிருந்தார். தேவாரம், இடங்கள் முறை, தருமபுர ஆதீன பதிப்பு. எனக்கு ஒரு தொகுதி கொடுத்தார், சாப்பிட சொன்னார். அங்கேயும் அதாவது இப்போ நான் மடத்துல போனேன், உடைய போய் பார்த்துட்டு எதிரில் உள்ள அந்த ராட்சாத என்னை அந்த பையன் மலேசியாக்காரன் தான் அவருக்கு பிடிச்சி போயிட்டு 2 பேரையும் சாப்பிட்டு. அதுதான் எனக்கு முதல் தருமபுர ஆதீனத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு நின்று. ஆறுமனாவலரை உருவாக்குனதே தருமபுர ஆதீன தம்பிரான் தான். ஆறுமனாவலருடைய குரு ஞானப்பிரகாசர், அவருடைய குரு கூலங்கை தம்பிரான். கூலங்கை தம்பிரான் தருமபுர ஆதீனத்துல முரண்பட்டு கொண்டு இங்க வந்துட்டார். அவர் குழந்தை தம்பிரான், அவர் பேர் குழந்தை தம்பிரான். இங்க தமிழ் ஆசிரியராக தமிழ் கற்பித்துக் கொண்டார். இருபாலை ஞானப்பிரகாசம், இருபாலை இருபாலை சேனாதிராஜா முதலியாருடைய ஆசிரியர். இருபாலை சேனாதிராஜா முதலியாருடைய ஆசிரியர் தான் குழந்தை தம்பிரான். இருபாலை சேனாதிராஜா முதலியாருடைய மாணவர்கள் ஒருவர் தான். அந்த மரபு தர்மபுர ஆதீனத்துக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் உள்ள நெடிய மரபு. 25வது குருமகா சன்னிதானம் காலத்துல சைவ ஸ்கூல் ஆஃப் ஹிந்துவிசம்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு.
அலன் அண்ட் அன்பின் லண்டன்ல பதிப்பிச்சிருக்காங்க. அது எழுதியவர் யார்? சிவபாத சுந்தரம், விக்டோரியா கல்லூரி முதல்வராக இருந்தவர். அவர் தான் திருக்கேஸ்வர ஆலய திருப்பணி சபை முதல் தலைவர். அவர் 25வது குருமவாசனை ஆலோசகர், சைவ சமயம் தொடர்பான ஆலோசனை. இங்க இருந்து போயிடுவாங்க, கூப்பிடுவாங்க ஏதாவது. ஏன்னா 25வது குருமா சன்னிதானத்துக்கு 26வது குருமா சன்னிதானத்துக்கு வேறுபாடு. 26வது குருமா சன்னிதானம் வித்வான் பட்டம் படித்தது. குன்றக்குடி ஆதீனம் பேராசிரியர் குருசாமி, இவர் சாந்தலிங்கடிகளார் இருந்தாலும் வித்வான் பட்டம் படிச்சு வந்தவங்க. ஆனா 25வது குருமா சன்னிதானம் அவர் இவங்களை தான் கூப்பிட்டு கேட்பார். சிவபாசுந்தரம் இங்கேருந்து போவார். எங்க சைவ ஸ்கூல் ஆஃப் ஹிந்துயிசம் சிவபாசுந்தரம் மயிலாடுதுறைக்கு போய், அப்போ இங்கேருந்து மாலையில ஏறினா அடுத்த நாள் போயிடலாம், மயிலாடுதுறை போயிடலாம், வண்டி ட்ரெயினுக்கு போயிடலாம். இதுலேயும் போயிட்டு வந்தாங்க, படகுலையும் போயிட்டு வந்தாங்க. சிவபாசுந்தரத்தினுடைய சிவபாசுந்தரமும் மாக்கா வேட்பிள்ளையும் சம்பந்திகள். இவர் மாக்கா வேட்பிள்ளையினுடைய சகோதரி சிவபாசுந்தரன் திருமணம் செய்திருந்தால், சிவபாசுந்தரத்துக்கு திருமணம் சகோதரியை மாக்கா வேட்பிள்ளை. மாக்கா வேட்பிள்ளைன்னா மட்டுவில்கான. இந்த பின்னணியை நான் உங்களுக்கு சொல்றதுக்காக, தர்மபுர ஆதீனம் இப்போ எப்படி சுவாமி வர்றாங்களோ அந்த காலத்துல தர்மபுர ஆதீனத்துல நீங்க வந்து போகணும். 26வது குருமகாசன்தான் தம்பிரான் சுவாமிகளா இருந்தபோது இங்க வந்து யாழ்ப்பாணத்துல இப்போ அரசாங்க அதிபராக இருந்தவர் மாவட்ட ஸ்ரீகாந்த் இங்க தங்கி இருக்காரு. இங்க அவர் அந்த அந்த இப்ப இருக்க உடைஞ்சு போன அந்த இதுக்குள்ள ஒரு விருந்தினர் அறை இருந்தது. அங்கதான் அவர் தங்கி வைக்காங்க. எல்லா கோயில்களையும் பார்த்து போனாங்க. 25வது குருமகா சன்னிதானத்தை நான் 1965ஆம் ஆண்டு பிறந்தபோது எருக்கத்தம்புலியூர்ல 27வது குருமகா சன்னிதானம் அவதரிக்கிறார். வேல்முருகனாக அவதரித்து வாழ்ந்து, அப்புறம் அவருக்கு இந்த துறவு ஈடுபாடு வந்ததும் தர்மபுரத்துக்கு அவர் வரல. நீங்க சொன்னீங்க 85ஆம் ஆண்டுன்னு சொல்லி, 85 86 எல்லாம் அவர் மதுரையில தான். மதுரையில வந்து சன்னிதானத்துக்கு எடுபிடின்னு சொல்லுவாங்க. ஒரு வெள்ளை வேட்டி கட்டி கொண்டு, அந்த பால் வெள்ளை வந்து உடம்பு யாருக்கு வெள்ளை வேட்டி கட்டி கொண்டு எடுபிடியாக மதுரை சன்னிதானத்தோடு இருந்தபோது நானும் நெடுமாறன் ஐயாவும் மதுரை சன்னிதானத்தை சந்திக்க போன போது அவர் அங்கே எடுபிடியாக இருக்கும். அது எடுபிடின்னு நாம சொல்ற தமிழ் சொல்லி ஒழிய அது ஒரு தூய்மையான சொல். நல்ல எடுபிடி என்பது அவங்க எல்லா மடங்கள்லயும் அந்த மாதிரியான சொற்கள் பயன்படுத்துவது. இப்போ நான் அவரை பார்த்து அவரோட பேசி பழகின காலங்கள் 86, 85, 86 தான் நான் போட்டேன். அதுக்கப்புறம் குமாரசாமி தம்பிரானாக வந்து 80 இல்லை இங்கே இருந்தோம். எங்க நானும் அவரும் இப்ப இருக்கிற இல்லையா திருஞான சம்பந்த தம்பிரான், அடைந்து போனாரே சுந்தரமூர்த்தி தம்பிரான், இப்ப இருக்கிறார் மாணிக்கவாசல் தம்பிரான், இவங்க எல்லாருமே பிரம்மச்சாரிகளாக திருச்சியில இருந்து வந்து, திருஞான சம்பந்த தம்பிரான் திருச்சியில இருந்து வந்தவர், இவர் எருக்கத்தம்புலியூர்ல இருந்தவர். எல்லாரும் 95ஆம் ஆண்டு நான் தர்மபுரம் மடத்துல எனக்கு 2 அறை 3 அறை கொடுத்துருந்தாங்க. நான் தங்கியிருந்த ஓராண்டு காலம் தர்மபுரம் மடத்துல தங்கியிருந்த போது எனக்கு அடுத்த அறைகள்ல தான் இவங்க பிரம்மச்சாரிகள். அவங்க வந்த உடனே அங்க என்ன வேலை கொடுப்பாங்கன்னா, அந்த பழைய இந்த அடைந்து போன சன்னிதானங்களுடைய குருபூச மடங்களுக்கு பூசை பண்ணணும், ஒவ்வொரு நாளும் பூசை. அதுதான் தம்பிரான் முன்பு பிரம்மச்சாரிகளாக வெள்ளை உடுப்போடு அவங்க முதல் போய் பூசை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தகுதியை பார்த்து தம்பிரான் சொல்லுவாங்க. திரு குமாரசாமி தம்பிரானாக எனக்கு அடுத்தறையில இருந்தவங்க தான் இப்போ உள்ள ஓராண்டுகள் நானும் அவரும் பக்கத்தில் ஓராண்டு காலம், 2 ஆண்டு காலம்னு சொல்ல முடியும்.
அதே சமயத்தில் தான் திருஞான சம்பந்த தம்பிரான் வந்திருக்காரு. அதுக்கு அப்புறம் தான் மாணிக்க வாசகர் தம்பிரான். சுந்தரமூர்த்தி தம்பிரான் அவருக்கு முன்னாடி வந்துட்டார். சுந்தரமூர்த்தி தம்பிரான் வந்து திருக்கடையூர் ஓதுவா சுவாமி வந்து இப்போ சாமி தண்டபாணி லண்டன்ல இருக்காரு. அவருடைய அண்ணன் சாமி தண்டபாணியுடைய அண்ணன் வேலாயுதோட இல்லை என்ன பேர் சாமிநாத ஓதுவார். திருக்கடவுர் சாமிநாத ஓதுவாருடைய மகன் தான் சுந்தரமூர்த்தி தம்பிரான். அவருக்கும் மற்றவங்களுக்கும் வேறுபாடுன்னா அவர் இந்திய தொடர்வண்டி சேவையில பணிபுரிந்து ஓய்வு பெற்று ஓய்வூதியத்தோடு வந்திருந்தவர். மற்றவங்கெல்லாம் மடத்திலே வந்து சேர்ந்தவங்க, மடத்தையே நம்பி இருந்தவங்க சாப்பாடு. இவருக்கு தனியா ஓய்வூதியம் வந்தவர். அந்த ஓய்வூதியத்தை மடத்துக்கு கொடுத்துருவார். அந்த தம்பிரான் சுவாமியோட எல்லாம் நான் கூட இருக்கின்ற பெரு வாய்ப்பை எனக்கு பெருமான் தந்திருக்கிறார் என்பது அப்போ அந்த காலத்துல இருந்து எனக்கு குமாரசாமி தம்பிரான் அவர்கள் ரொம்ப அன்போடு நாங்கள் பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும், ஒரு அறையில நான் அடுத்த அறையில அவங்க இருக்காங்கன்னா நாங்க எப்படி எங்களுடைய எல்லா செய்திகளும் பரிமாறிக்கொள்வோம். எனக்குள்ள சிக்கல்கள் எனக்கு மடம்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு எளிதா நடந்துடும். நான் பட்ட கஷ்டங்களை நீங்கள் பார்த்துருக்கணும். அது ஓராண்டு காலம் மடம் தான். அந்த மடத்துல உள்ள சிக்கல் இன்னை வரைக்கும் அந்த மடத்தோட எனக்கு சிக்கல்கள் இருக்கும். வேணும்னா எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, எல்லா வீரர்களும் ஒரே மாதிரியா. சன்னிதானம் எங்கள் மேல பற்றா இருப்பாரு. 85ஆம் ஆண்டு இல்ல 95ஆம் ஆண்டு சன்னிதானம் 26வது குடும்பம் எனக்கு அவருக்கு தெரியாது. அவளுக்கு பழக்கம் எனக்கு பேராசிரியர் குருசாமி தேசியர் எனக்கு வந்தார் சென்னைக்கு. சன்னிதானம் வர சொல்றாங்கன்னா என்ன எனக்கு அவருக்கு தெரியாது. எனக்கு அப்போ வழிகாட்டியா சென்னையில் இருந்தவர் பேராசிரியர் ஆச்சா ஞானசம்பந்தர். இவங்கதான் என்னோட மகளுடைய திருமணத்தை நடத்தி வச்சவங்க. என்னுடைய தாயாருடைய திருவடி பேரு எல்லாமே ஐயா ஒளியர் செய்யணும், அவங்க அப்பாவும் ஆடலர் செய்யணும். இப்போ நான் வந்து பேராசிரியர் குத்தாம தேசம் பொழுது நான் பேராசிரியர் ஞானசம்பந்தத்தை கேட்டேன், கூப்பிடுறாங்கப்பா போகட்டுமா அப்படின்னு. போகாதுடா அப்படியே சொல்றாரு. எல்லா படிகளையும் முன்ன போட்டுட்டு நல்லதெல்லாம் அவங்க எடுத்துவாங்க, அவங்களோட வேலை செய்ய முடியாது, போகாது. நான் போகல. அவங்க வந்து சொன்னா நான் ஏன் போனேன். அப்ப எனக்கு நல்ல வழிகாட்டியா இருக்கிற பேராசிரியர் ஞானசம்பந்தர். இது நடந்தது நவராத்திரிக்கு பிறகு. திரும்ப இந்த கார்த்திகை விளக்கிட்டு காலத்துல திரும்பவும் பேராசிரியர் குருசாமி தேசியர் சென்னைக்கு வந்து என்ன கூப்பிடுறாரு, வரட்டுமா சன்னிதானம். போகல. திரும்ப மார்கழியில வந்தாரு. கார்த்திகை முடிஞ்சு மார்கழியில வந்தபோது எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. வந்து திரும்ப கேட்கிறாரு, வரட்டுமா சன்னிதானம், வரட்டுமா சன்னிதானம் பாரு. சரின்னு போனேன். விடிய அப்போ வந்து இரவு வண்டியில ஏறினா விடிய காலமா ஒரு 4 மணிக்கு சிதம்பரத்துல இறங்கிடலாம். அது நான் முதல் வகுப்பு வண்டியில பயணம் செய்ய வைப்போம். அப்போ முதல் வகுப்பு வண்டியில குளிக்கலாம். குளிச்சுட்டு 6 மணிக்கு சிதம்பரம் கோயில் தரிசனம் வழிபாடு முடிச்சுட்டு அங்கேருந்து மயிலாடுதுறைக்கு பேருந்துல போய் அங்கேருந்து தருமபுரத்துக்கு போனால் அங்கே எனக்கா பார்த்துட்டு இருக்காங்க. நான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், சாமி என்னால் செய்ய முடியாது. அவங்க என்ன கேட்டாங்க நான் அவங்களுக்கு சொல்றேன். பொன்னம்பலத்திலிருந்து ராஜராஜன் மீட்ட திருமுறைகள் இன்றைக்கு மின்னம்பலத்தில் இருக்கின்றவங்க அதுக்குரிய அடித்தளம் தான் அந்த நாள். கேட்டாங்க, திருமுறைகளை அச்சிடுவா. எனக்கு இந்த பேராசிரியர் ஞானசம்பந்தம் சொன்னது என் மனசுல இருந்துட்டு இருக்கு. இல்லை சாமி நான் செய்யல, எனக்கு முடியாது சாமி. இல்லை நீதான் செய்யணும் பாருங்க. நீங்கள் நீதான் நீ உரிமையோட பேச நீதான் செய்யணும். இல்ல சாமி மடம் நான் இங்கேயே தங்கி உங்களுக்கு ஆலோசனை சொல்லித்தரேன், இங்கேயே தங்கி இருக்கேன், எல்லாம் மடத்துல ஒண்ணும் முடியாது, நீதான் செய்யற. போய் அவங்க ஒரு மேனேஜர் இருந்தார், அவரோட போய் நீ எழுதிட்டு வா எவ்வளவு தொகை வேணும்னு கேட்டு, எவ்வளவு செலவா பாருங்க. ஒரு ஆணை, இந்த ஆணை வந்து காலையிலேயே நடராஜ பெருமா எனக்கு கொடுத்துட்டு அது ஒரு இன்னைக்கு
120 நாடுகள்ல திருமுறைகளை படிக்கிறார்கள் என்றால் கைப்பற்றியெல்லாம் படிக்கிறாங்கன்னா அன்னைக்கு இந்த பெருமான் குருமகா சன்னிதானம் 26வது குருமகா சன்னிதானம் அடிச்சு உதச்சு உட்கார வச்சு நீதான் செய்யற அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேர் யாருக்கு கிடைக்கும்? கிடைக்குமா? அப்போ நான் சரி அப்படின்னு சொல்லி போய் ஒரு தொகை சொன்னேன். அதெல்லாம் முடியாது, இவ்வளவுதான் தருவேன். இப்படியே சொல்றாங்க, இவ்வளவுதான் தருவேன், நீ செய்யும். சரி சார், எழுதிட்டு வா ஒப்பந்தம். போய் அதே மேனேஜரோட உட்காந்து உடன்பாடு எழுதிட்டு கொண்டு என்ன எல்லாமே மடத்துக்கு சார்பாக எழுதியிருக்கேன் அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, மடத்துக்கு தான் நான் செய்ய போறேன். இப்போ நான் 3 அறை கேட்டேன், கொடுத்தாங்க. உடனே கூடப்பா அந்த 3 அறையும் 16 பேர் 24 மணி நேரம் பணி. 16 பேர் ஒரு ஒரு காலையில் 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஒரு வேலை நாள், 2 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், 10 மணிலேருந்து விடியக்கால வரைக்கும் மயிலாடுதுறையில் நான் போய் சைக்கிளில் போய் ஆட்களை திரட்டி கொண்டு வந்து 16 பேருக்கு குருசாமி தேசியரை வச்சு பயிற்சி கொடுத்தாலாம் சன்னிதானம், தர்மபுரம் சன்னிதானம். ஏன்னா இதை சொல்றேன்னா, இன்னைக்கு மணிவிழா நாளில் இதை நினைவு கொள்ளணும். தர்மபுர ஆதீனத்துக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் உள்ள தொடர்பு சாதாரண தொடர்பு. நான் கூழங்கை தம்பரன்னு சொன்னேன் இல்லையா, அவர் இங்க வரேன்னா அதுக்கு முன்னே எத்தனை பேர் இங்க வந்திருப்பாங்க? யாழ்ப்பாணத்தை பத்தி தர்மபுரம் படத்துல ரொம்ப நாளாவே தெரியும். இது சைவ பூமி சிவபூமி என்றது. அதே கூழங்கை தம்பிரான் சேனாதராஜ முதலியார் ஆறுமுனாவதர், அதே சிவபாசுந்தரம் இன்னைக்கு தர்மபுரம் மடத்துக்குள்ள வாழ்ந்தவர் தான். சன்னிதானம் பக்கத்து அறையில் இருக்கக்கூடிய சன்னிதானம். இந்த சன்னிதானம் என்ன இப்ப கூட இந்த உலக சைவ மாநாடு நடத்தும் போது ஒரு துணைத் தலைவராக ஏதோ போட்டு கூப்பிட்டு நடத்தும் போது என்ன துணைத் தலைவராக நியமிச்சிருந்தாங்க. அந்த ஒரு பெரிய தொடர்பை எனக்கு தந்தது பேரருளா இல்லையா? இறைவன் இந்த மாதிரியான ஒரு வாக்கியத்தை எனக்கு கொடுத்து இன்னைக்கு உலகம் பூரா திருமுறைகள் போயிருக்கு. 18,268 பாடல்களும் பல மொழிகள்ல போயிருக்கணும் போது அன்னைக்கு ஒரு நாள் அடிச்சு நான் உதைச்சு அதுக்குள்ள உட்கார வச்சாரு பாருங்க அந்த சன்னிதானம். மடத்தினுடைய திருநாள்ல, அவருடைய மணி உள்ள நாள்ல நான் முதல் போய் 60 ஆண்டுகள், அதே 60 ஆண்டுகள் அவருக்கு நிறைவு. இந்த ஐப்பசி புனர்பூசம் நாள்ல அவர் பல்லாண்டு பல 100,000 புகழோடும் பெருமையோடும் சிறப்போடும் சைவத்துக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்து வாழ வேண்டும் என்று நான் என்னுடைய மனசார நெஞ்சார சிதம்பரம் தில்லை நடராஜ பெருமானையும் சிவகாமி அம்மாவையும் நெஞ்சார வழிபடுகிறேன். சுவாமி, நீங்கள் எப்பொழுதும் போல உங்களுடைய சிரித்த முகத்தை பார்த்து எனக்கு எப்பொழுதும் உற்சாகம் வராது. அது பக்கத்தரையில் இருந்த போதும் சரி, நீங்க பதவியேற்ற காலத்திலும் சரி, கடைசியாக உங்களை சென்னையில பார்த்த போதும் சரி, எப்பொழுதும் உங்களுடைய சிரித்த முகம் அது. அந்த மணிவிழா காணுகிற நாயர் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தை சொல்கிறேன். பார்த்திபன் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததற்காக பார்த்திபனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நிறைய சொல்ல கொடியரசு ஐயாவும் 86ஆம் ஆண்டு தான் எனக்கு அவர் பழக்கம். அவர் அப்ப செயலாளர், துணை செயலாளர், சைவ சித்தாந்த பெருமன்றத்துக்கு போனேன். அவதான் பழக்கம். அவங்க அப்பாவும் அவரும் வருவாங்க. நான் பெருமன்றத்துக்கு போவேன், கூட்டங்களில் கலந்துவாங்க, அவங்கள பார்ப்பேன். அது வந்து இன்ற வரைக்கும் ஆறுமணாவர் விழாவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆறுமணாவர் விழா பெருமன்றம் நடத்தும் போது என்னதான் கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஆளை கொண்டு வாங்கன்னா ஆட்களே இப்ப காப்பூரத்தும் ஐயா வந்து அறக்கட்டளை இல்லை ஞாபகம் சொல்லுவோம். அந்த மாதிரியான பெருமகனார் இதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்துட்டாங்க சிவசண்முக ஐயா. நாங்கெல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சுப்போம். மருத்துவ அவங்கள பார்க்க நாங்க எவ்வளவு கொடுத்து வச்சுப்போம். ஐயா குருக்கள் ஐயா பத்தி சொல்லணும். நீண்டு போனா 1-2 வார்த்தை சொல்றேன்.
நாங்கள் தமிழ் வழிபாட்டில் ஈடுபட்டு என்னுடைய திருமணம் தமிழ் வழி திருமணம் 1968ஆம் ஆண்டு. ஏன்னா பச்சைப்பன் கல்லூரியில் படித்தேன். படிக்கட்டும் பைந்தமிழ் பாடும் பச்சைப்பன் கல்லூரி படித்து இங்கே வந்தபோது என்னுடைய திருமணம் எப்படி நடக்கணும்னு தந்தையாட்டு சொன்னேன். தமிழில் தான். இப்போ வித்வான் சிவபாசுந்தர் கொண்டு வட்டுக்கோட்டையில் இருந்தார். புலவர் ஆரம்பம் வந்து புங்குடுதியில் இருந்தார். அவங்க எல்லாம் சேர்ந்து பண்டிதர் மயில்வானம்னு வெட்டுக்கோட்டையில் இருந்தார். அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தொகுப்பு போட்டாங்க, அச்சிட்டு கொடுத்தோம். எப்படி திருமணம் தமிழ்ல செய்வது. இவங்க என் மகள் சிவகாமியுடைய திருமணம் 93ஆம் ஆண்டு. அவங்க தந்தையார் தான் செஞ்சாங்க, ஆடலர் செய்ய தமிழ் வழி திருமணம் தான். என்னுடைய மூத்த மகளுடைய திருமணம் தமிழ் வழி திருமணம். என்னுடைய மகள் எல்லாமே அவங்க தான் செய்வாங்க. எங்கள் வீட்டில் உள்ள நிகழ்ச்சிகள் எல்லாமே ஆடலர் செய்யவும், அதுக்கப்புறம் ஒடியல் செய்யவும் தொடர்ந்து செய்யறது. பேர் எனக்கு தானே, யாருக்கு பேர் இந்த மாதிரி கிடைக்க முடியுமா? பண்பையில எங்க திருக்குட முழுக்கு ஆண்டு விழா மரமுள்ள பிள்ளையார் கோயிலுக்கு வந்து அதையும் செஞ்சிருந்தாங்க. போனாண்டுக்கு முந்தினாண்டு பின்னாண்டு வர முடியும். அந்த மாதிரியான ஒரு பெருமை. ஏன்னா வைத்தீஸ்வரைய குறுக்கடையாக சொன்னோம்னா இங்கே ஒரு சிவாச்சாரியார்கள் சில பேருக்கு ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம். இவர் தமிழ் வழிபாட்டை முன்னிறுத்துவதால சிவாச்சாரியார்கள் மீது கோபத்தில் இருக்கார். அது வடமொழிக்கு எதிரானவர். நாங்கள் இன்றைக்கு ஒரு மொழிக்கு எதிரானவராக இருக்காங்க. அவன் மடையர் முட்டாள். நான் வடமொழிக்கு எப்படி நாங்கள் எதிராக அதை போல ஒரு பெரிய மொழியை பார்க்க முடியுமா? அந்த மொழியில புலமையடைறது எவ்வளவு கஷ்டம். சோமசுந்தர புலவருடைய மகன் இளமுருகனார், தன்னுடைய பேர் பாலசுப்ரமணியத்தை இளமுருகனார மாற்றினோம். அவர் சாவந்தனத்தை மொழிபெயர்த்திருக்கார். அவங்களுடைய இன்னொரு மகன் நடராஜன் வடமொழி இலக்கிய வரலாறு எழுதி அரசு வெளியிட்டு இருக்கிறது. நாங்கள் வடமொழிக்கு எதிரானவர்கள் அல்ல, சிங்கள மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆங்கில மொழிக்கு எதிரானவர்கள். நாங்கள் தமிழில் வாழ விரும்புகிறோம் என்று சொல்ல தவறா? நாங்கள் தமிழனா பிறந்ததே அப்ப தவறா இல்ல? வடமொழி பெரிய அது அந்த சிறப்பை நான் எப்படி நீங்க எப்படி நான் அதுக்கு உள்ள மதிப்பு. இன்னைக்கு திருமுறைகளை முதலாக வடமொழியில் மொழிபெயர்த்திருக்கோம். முதல் மொழிபெயர்ப்பு யார் செஞ்சாங்க? திருமுறை முதல் மொழிபெயர்ப்பு காஞ்சிபுரத்துல சீனிவாச ஒரு பேர் முழுக்க தெரியும், உபமன்யு பக்த விலாசம் பெரிய புராணத்தை மொழிபெயர்த்தாங்க. அடுத்தது இன்னும் ஒரு 2வது மொழிபெயர்ப்பை காஞ்சிபுரம். அதுதான் முதல் வடமொழிக்கு மொழிபெயர்ப்பு. அதுக்கப்புறம் அது யாரும் எதுவும் பண்ணல. நாங்க 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை எல்லாம் வடமொழி கொண்டு போயிருக்கோம். திருவாசகத்தை வெளியிட்டவர் கோயம்புத்தூர் ஆனைகட்டி எங்களுடைய இன்றைய பிரதமர் மோடியினுடைய குரு. அவர் என்னை அழைத்து என்னை பாராட்டி திருவாசகத்தை வடமொழியில் வெளியிட்டு தந்தார். அவருடைய பேர் தயானந்த சரஸ்வதி. அவர் ரிஷிகேஷத்துல அடைந்து போனார். இப்போ நாங்க வடமொழிக்கு எதிரானவர் வந்து சுவாமியை கருதக்கூடாது. வடமொழி வேணும். வடமொழி இல்லாம அதாவது வேதங்களை பற்றி திருமுறைகள் சொன்னது நாம சொல்லணும். வேதங்கள் இல்லைன்னா எங்களுக்கு வேறு இல்லைன்னு வேதமும் வேள்வியும் ஆயினார். ஆரங்கம் 4 வேதம் ஆனாய் போட்டி, நான்மறை அறங்கள் ஓங்க. வடமொழியும் செந்தமிழும். இப்போ வடமொழிக்கு எதிரானவர்கள் சுவாமி நான். ஆனா சில பேர் நினைக்கிறேன் அது தவறு. அது என்னுடைய கருத்து, ஐயாவுடைய கருத்து, மறைமலை எழுதிய தந்த கருத்து அல்ல. அதுக்கும் திருமூலர் தந்த கருத்து. திருமூலருடைய 11ஆம் திருமுறையில 5வது பதியத்துல 5வது பாடல் எடுத்துப்பாரு. பிசாசுன்னு பேசுறாரு. வடமொழியில நீ பூசை பண்றோம்னா பிசாசுன்னு பேசுற நாயன்னு சொல்றாரு. நாங்க புதுசா சொல்லல, திருமூலர் சொல்லியிருப்பார். அவருடைய வரி எல்லாரும் நான் தமிழுக்காக வாழ்கிறேன்னு அவர் சொல்லியிருப்பார்.
அதே மாதிரி தமிழ் செய்யுமாறு, அதே மாதிரி இவர் 9ஆம் திருமுறையில திருவிசைப்பாவில தெளிவா சொல்றாங்க, தமிழ்ல தான் நீங்க பூஜை பண்ணணும். அது ஞான சம்பந்தம் ரொம்ப தெளிவா எங்களுக்கு சொல்லி சொற்றமிழ் பாடுக. யார் சொன்னது? யார் சொன்னாங்க? அர்ச்சனை பாட்டே ஆகும். என்ன பாடப்பா, தமிழ்ல பாடினா எனக்கு காது கேட்கும். இறைவனை கேட்கும் போது நாங்க போய் வேறு மொழியில சிங்களத்திலயோ ஆங்கிலத்திலயோ வேறு மொழியிலயோ பேசிக்கொண்டு முடியுமா? சாமி எங்க அப்படியே வளரக்கூடாது. வடமொழிக்கு எதிராக இருந்தாலும் அவர் படுமுட்டார், சிங்களத்துக்கு எதிராக இருந்தா நான் படுமுட்டார். தமிழுக்கு ஆதரவா இருக்குது, மற்ற மொழிக்கு எதிராக இருக்க முடியுமா? உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இது கோப்பாய் சிவமையா என் மேல ரொம்ப கோபமா இருக்காரு. ஏன்னா நான் பூசர் பயிற்சி நடத்துறோம், தமிழ் வழி பூசர் பயிற்சி. அவர் எப்படி பூசர் ஆகலாம், அவர் கொஞ்சம் கோபமா இருக்காரு. அதே மாதிரி மயூரகிரி சர்மா போன்ற சில பேர், சர்வேஸ்வரர் குழுக்கு போன்றவங்க, நாங்க ஏதோ பிறந்து போறோம்னு நினைக்கிறாங்க. சன்னிதானம் 26வது சன்னிதானம் அவங்க தமிழ்நாட்டுல பெரிய கூட்டம் நடந்தது. எல்லாரையும் கூப்பிட்டாதான் இந்த கூட்ட குறிப்பை தான் வாய்ச்சது சொன்னாங்க. எல்லாரும் குன்றக்குடியிலார் தமிழ் வேணும்ன்றாரு, மருதாஸ் அடிகளார் தமிழ் வேணும்ன்றாரு, சாந்தடிகளார் தமிழ் வேணும்ன்றாரு, அரசாங்கம் தமிழ் வேணும்னு சொல்லுது. சுவாமி மாத்திரம் இல்லை, முடியாது. அவங்க ஒரு இடைக்கால ஏற்பட்டு வந்தாங்க. அது இப்ப அண்மையிலேயே அவர் சொல்லியிருக்காங்க. ஆகம கோயில்கள்ல நீங்க வடமொழியை வைத்திருங்கள், மற்ற கோயில்ல யாரும் பூசை பண்ணலாம், யாரும் பூசுகிறாராம், யாரும் எந்த மொழியிலையும் பூசை. நான் சுவாமியை கேட்கிறேன், சுவாமி சொல்லுங்க இந்த கூட்டத்துக்கு, ஆகம கோயில்னு இன்னைக்கு ஏதாவது ஒரு கோயில் இருக்கா? ஏதாவது ஒரு கோயில் ஆகம வெளிப்படையான கோயில் எந்த கோயில் நீங்க சொல்ல முடியும்? ஒரு கோயில சொல்லுங்க, நான் ஆகம் ஒத்துக்கொள்றேன். எனக்கு குரு சிவபால சுந்தரம் தான், அவர் தமிழ் வழி ஆதரவாளர். அவர் திருக்கேஸ்வர ஆலய திருப்பணி சபையோட முதல் தலைவர். அவரே அந்த பதவியை விட்டாரு. ஏன் சொல்ல விட்டார்? என்ன காரணம் சொல்லி வேலையை விட்டு வந்தார்? திருக்கேதீஸ்வரத்தை ஆகமத்துக்கு புறம்பாக கட்டுகிறார் சொல்லித்தான் விட்டு வந்தார். விட்டுட்டு வந்தார். இப்ப திருக்கேதீஸ்வரமே ஆகமத்துக்கு புறம்பாக கட்டப்பட்டிருக்கிறது. நல்லூரை நாங்க ஆகமத்துக்கு புறம்பா மட கோயில் சொல்றோம். மடத்து கோயில் தான் ஆரம்ப சண்டைப்பட்டோம். ஆகம கோயில் எங்க இருக்கு? என்றைக்கு ஒரு கோயில நவக்கிரகம் இருக்கிறதோ அந்த கோயில ஆகமம் கிடையாது. ஆகமத்துல நீங்க வேறு தொழில் படிச்சுருக்க. என்றைக்கு ஒரு கோயில், இது யார் சொல்ற? சிவபாசுந்தரமையா சைவ ஸ்கூல் ஆஃப் ஹிந்துசிம் எழுதினவர், ஆரம்ப நாவலருக்கு தருமபுர ஆதீனத்துக்கு ஆலோசனை அவர் சொல்றாரு, திருக்கேஸ்வரம் ஆகவும் கோயில். வேற எந்த கோயில் ஆகும்? நான் நிறைய பேசிட்டு இருக்கிறேன்.